Hi, hello, வணக்கம். Welcome to the R Architecture YouTube channel. Today நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் சிசியில் செலெக்ஷன் டூல்ஸ் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து செலெக்ஷன் டூலில் உள்ள லேசர் டூல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். லேசர் டூல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப் ஆஃப் லேசர் டூல்ஸ் இருக்குது. அதில் 2 டைப்பை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் ஆர் ஆர்கிடெக்சர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களோட ஒன்று ஷேர் பண்ணுற விரும்புகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இப்போ வந்து 250 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி ரீச் பண்ணி போயிட்டுருக்கு. அதுக்கு முழுக்க காரணம் வந்து நீங்கள் மட்டும்தான். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து மேஜிக் வேண்ட் டூலை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லேசோ டூல் பற்றி பார்க்க போகிறோம். லேசோ டூலோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா எல்லைனை கிளிக் பண்ணி வந்து லேசோ டூல் வந்து ஆன் பண்ணிக்க முடியும். மொத்தம் 3 டைப் ஆஃப் லேசோ டூல்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நான் லாஸ்ட் கிளாஸில் சொன்னேன் மேஜிக் வேண்ட் டூல் யூஸ் பண்ணி நான் இந்த மினியன் இமேஜோட பேக்ரவுண்டை வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். அந்த எப்படி இந்த மேஜிக் வேண்ட் டூல் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு தெரிலனா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன். அந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நான் மேஜிக் வேண்ட் டூலை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஒயிட் பிளேஸில் கிளிக் பண்ணிவிட்டு தென் டெலிட் பட்டனை கிளிக் பண்ணி நான் வந்து பேக்ரவுண்டை ஃபுல்லாக டெலிட் பண்ணிட்டேன். ஓகே, நம்மளுடைய பேக்ரவுண்ட் ஃபுல்லாக டெலிட் பண்ணியாச்சு. ஓகே, ஜஸ்ட் நான் இப்போ மூவ் டூலை யூஸ் பண்ணி இந்த மினியனை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சன்செட் இமேஜோட நான் வந்து மேட்ச் பண்ண போகிறேன். நான் பேக்ரவுண்ட் மினியனுக்கு வந்து ஒயிட்டில் இருந்து நீங்கள் இதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த சன்செட் இமேஜும் அந்த மினியன் இமேஜும் வந்து சுத்தமாக மேட்ச் ஆகாது. நான் இப்போ வந்து இந்த மினியன் இமேஜோட பேக்ரவுண்டை டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மினியன் இமேஜும் இந்த சன்செட் இமேஜும் நம்ம இப்போ வந்து மேட்ச் பண்ணலாம். ஓகே, நான் இந்த மினியன் இமேஜை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் பண்ணி நான் சன்செட் இமேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து காப்பி ஆகிட்டு. ஓகே, இப்போ நான் வந்து Ctrl+T கிளிக் பண்ணி நான் வந்து இந்த மினியன் இமேஜை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ட்ராக் பண்ணி மூவ் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அங்கே வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு இந்த மினியன் இமேஜுக்கு வெளியே வந்து ஒரு வாட்டி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே காப்பி ஆகிடும். ஓகே, உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே, ஜஸ்ட் தென் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சீக்கு மேலே இந்த மினியன் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. இது அவ்வளோவா மெர்ஜ் ஆகலை. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த மினியன் இமேஜ் வந்து அந்த சீக்கு உள்ளே இருந்து அது வர மாதிரி நான் வந்து பண்ணி இப்போ மெர்ஜ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் சைடில் உள்ள லேயர்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லேயர்ஸ் 0 இருக்குது. இது வந்து பேக்கில் உள்ள இந்த சன்செட் இமேஜ். தென் லேயர் 1 இருக்குது. இது வந்து இந்த மினியன் இமேஜ். ஓகே, இப்போ நான் இந்த லேயர் 1ங்கிற மினியன் இமேஜை வந்து கிளிக் பண்ணிவிட்டு தென் நான் உங்கள் ஒப்பாசிட்டியை வந்து நான் ஃபுல்லாக குறைச்சிக்கிறேன். பேக்ரவுண்ட் தெரியுற மாதிரி நான் குறைச்சிக்கிட்டு அப்போ தான் நான் வந்து இதை மேட்ச் பண்ண முடியும். பேக்ரவுண்ட் உள்ள என்னோடய இமேஜை வந்து செலக்ட் பண்ண முடியும். ஸோ நான் ஃபுல்லாக குறைச்சிட்டேன். ஒப்பாசிட்டியை லைட்டாக தெரியுற மாதிரி வச்சுட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து லேசோ டூல் அதாவது எல்லை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு லேசோ டூலை வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே, கிளிக் பண்ணிட்டேன். தென் நான் Ctrl+G+ அமுக்கி நான் வந்து இந்த இமேஜை வந்து ஃபுல்லாக ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜூம் பண்ணிவிட்டு தென் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட மவுஸில் உள்ள லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி உங்களால் பேன் பண்ணிக்க முடியும். உங்கள் இமேஜை பேன் பண்ணி உங்களுக்கு தேவையான மாரி வச்சுக்கோங்க. தென் கிளிக் பண்ணியாச்சு. ஓகே, நான் இதை இப்போ கிளிக் பண்ணி நான் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே உங்களால் வந்து இந்த ஃபஸ்ட்டு லேசோ டூலை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஏரியாவை வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு லேசோ டூல் பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மவுஸ் கண்ட்ரோல் வச்சு தான் உங்களால் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து உங்கள் சின்னோண்ட ஆப்ஜெக்ட் ஏதாச்சும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறப்ப இந்த ஃபஸ்ட்டு லேசோ டூலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு அவ்வளோவா கரெக்டான அதாவது துல்லியமான ஒரு செலெக்ஷனை நீங்கள் வந்து பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ நான் இப்போ வந்து செகண்ட் லேசோ டூலை யூஸ் பண்ணுறேன். அதாவது பாலிகனல் லேசோ டூல். இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான இடத்த நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணணும். தென் உங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய ஏரியா ஃபுல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட்டாக வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாரி வந்து உங்கள் இமேஜை வந்து நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு இந்த பாலிகனல் லேசர் டூல் வந்து ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் Ctrl- கிளிக் பண்ணி ஓகே
ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஏரியா செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இவ்வளோ நேரம் செலக்ட் பண்ணது எல்லாமே டோட்டலாக செலக்ட் ஆயிரும். தென் இந்த செலக்ட் பண்ண ஏரியாவை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து Ctrl+C அப்படின்னா காப்பி ஆகிருக்கும். தென் இதே இடத்துல அதை பேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து Ctrl+V கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேயர் 2 லேயர் 1 அதாவது மினியன் இமேஜ் வந்து செலக்டில் இருக்குது. ஸோ அது வந்து காப்பி ஆகிட்டு நான் அன்டூ பண்ணிக்கிறேன். Ctrl+Z அமைக்கி அன்டூ பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ நான் இங்கே போய் லேயர் 0 செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து Ctrl+C தென் Ctrl+V கிளிக் பண்ணி வந்து இதே இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா லேயர் 2வாக வந்து அது வந்து க்ரியேட் ஆகிருக்கும். நான் இப்போ வந்து ஹைட் பண்ணி காட்டுறேன். இப்போ லேயர் 0 வந்து ஹைட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்ம செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணது மட்டும் இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது. தென் வந்து நான் இப்போது லேயர் 0 வந்து விசிபிள் ஆக்கிக்கிறேன். தென் ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு மினியன் இமேஜோட ஒப்பசிட்டி ரொம்ப குறைச்சிட்டோம். அதை நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக்கிக்கலாம். ஓகே, நம்ம 100% கொண்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லேயர் 1ங்கிறது வந்து இந்த மினியன், தென் லேயர் 0ங்கிறது வந்து நம்ம பேக்ரவுண்ட் சன்செட் இமேஜ், தென் லேயர் 2ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ காப்பி பண்ணி வச்ச ஏரியா. இப்போ நான் அந்த மினியன் எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த செகண்ட் லேயருக்கு முன்னாடி வைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் லேயரில் உள்ள மினியனை வந்து அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த லேயர் 2 கீழே கொண்டு வந்து இந்த ப்ளூ இண்டிகேஷன் தெரியும், அப்படியே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து மினியன் வந்து செகண்ட் லேயருக்கு பின்னாடி போயிடும். ஸோ வந்து அது கடலுக்கு அதாவது சீக்கு பின்னாடி இருந்து வர மாதிரி ஒரு நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ நீங்கள் மூவ் டூலை யூஸ் பண்ணி வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற மாரி நீங்கள் வந்து இந்த மினியனை வந்து நோத்தி வச்சுக்க முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இந்த சன்செட் இமேஜோட இந்த மினியன் இமேஜ் வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகிட்டு, தென் இதோட மினியன் இமேஜோட கான்ட்ராஸ்ட் கலர் பார்த்தீங்க பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது இந்த சன்செட் இமேஜுக்கு வந்து சுத்தமாக செட் ஆகலை. ஏன்னா சன் பின்னாடி இருக்கிறப்ப இமேஜ் ரொம்ப பிரைட்டாக தெரியாது. அதை நீங்கள் போய்ட்டு குறைக்கிறதுக்கு வந்து நீங்கள் இமேஜ் போய்க்கோங்க. இமேஜ் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அந்த மினியன் இமேஜோட பிரைட்னஸை நீங்கள் ஃபுல்லாக குறைச்சிக்கலாம். ஓகே, குறைச்சிட்டு ஃபுல்லாக நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மினியன் இமேஜ் வந்து டார்க் ஆகி இப்போது ஓரளவுக்கு வந்து மெர்ஜ் ஆகி தெரியுது. நீங்கள் இன்னும் இந்த மினியன் இமேஜோட டார்க்னஸ் குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா யாராவது ஃபில்டர்ஸ் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஃபில்டர்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு கேமரா ரா ஃபில்டர் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்கள் மினியன் இமேஜ் வந்து இங்கே வந்து ஓப்பன் ஆகும். தென் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களோட மினியன் கான்ட்ராஸ்ட் கலர், ஹைலைட்ஸு, ஷேடோஸ், ஒயிட்ஸ், பிளாக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நான் வந்து இங்கே எக்ஸ்போஸ் அதை வந்து குறைக்கிறேன். குறைச்சோன்னு பார்த்தீங்கன்னா மினியன் இமேஜ் வந்து ரொம்ப பிளாக் ஆகுது. தென் அதிகப்பட்டுனா ரொம்பவே பிரைட்னஸ் ஆகுது. நீங்கள் இது குறைச்சி நீங்கள் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பிரைட்னஸ் வந்து குறைச்சிக்க முடியும். தென் கான்ட்ராஸ்ட் கலர் குறைச்சிக்க முடியும், ஹைலைட்ஸ் குறைச்சிக்கலாம், தென் ஷேடோஸை குறைச்சிக்கலாம், ஒயிட்ஸ் குறைச்சிட்டு நம்ம எப்படி இந்த சன்செட் இமேஜுக்கு இந்த மினியன் ஷூட் ஆகுமோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் வந்து ஃபுல்லாக குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா லோடாகி முடிஞ்சதும் சன்செட் இமேஜ் ஏற்ற மாதிரி வந்து உங்களோட மினியன் இமேஜ் வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா மெர்ஜ் ஆகிருக்கு. இந்த லேசோ டூலை யூஸ் பண்ணி வந்து இப்படி நீங்கள் வந்து எடிட்டிங் பண்ணிக்க முடியும். அடுத்த உள்ள லேசோ டூலை பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது மேக்னெட்டிக் லேசோ டூல் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவில் உள்ள ப்ளஸ் மைனஸை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் ஆர்கிடெக்சர் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஃபோட்டோஷாப் கற்றுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ யூவர்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.